இன்னைக்கான ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் கிரிக்கெட் அப்டேட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்ம பிசிசிஐ பிரசிடென்ட் அடுத்து ஐபிஎல் ரொம்ப வருஷமா ஸ்கிரிப்ட் ரைட்டரா வேலை பார்த்துட்டு இருந்த ஜேசா இன்னும் கொஞ்ச நாள்ல ஐசிசிக்கு சேர்மன் ஆக போறாரு. அது மட்டும் இல்லாம ஆப்போசிஷன்ல யாருமே இல்ல. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரி ரெண்டு நாடோட சப்போர்ட்டும் இப்ப ஜேசாக்கு இருக்கு. இதுபடி பார்த்தோம்னா நவம்பர் மாசத்தோட பழைய மெம்பரோட சேர்மன் பதவி முடியுது. அதுக்கு அடுத்து 3 வருஷம் சைக்கிளுக்கு ஜேசா தான் ஐசிசிக்கு பிரசிடென்ட் ஆக போறாரு. இது மூலியம் நம்ம இன்னொரு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வருஷம் நடக்க போத சாம்பியன் டிராபி பாகிஸ்தான் இருந்துச்சு. அது கண்டிப்பா இனிமேல் ஹைபிரிட் மாடலா தான் இருக்கும். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் நடக்க போத பிக் பாஸ் லீக்கு டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித், மார்னல் அமைச்சர் அடுத்து அலெக்ஸ் கேன் மாதிரி பிளேயர்ஸ் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சைசிஸ் அவங்க சைன் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து அப்படியே இன்னொரு நியூஸ், ஒரு பரபரப்பான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப ஸ்கூல்ல கிரிக்கெட் ஒரு மெயின் சப்ஜெக்டா ஆஸ்திரேலியன் நேஷனல் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா இன்னுமே பல கப்புகளை அடுக்கிறதுக்கு ஒரு முடிவோட இருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கிரேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா முகமது ஷமி கம்பேக் கொடுக்க முன்னாடி ரஞ்சி டிராபி ஆடிட்டு அடுத்து பங்களாதேஷ் சீரிஸ்ல கம்பேக் கொடுப்பாரு சொல்லி அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட்டிங் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து என்னோட யூடியூப் அடுத்து இன்ஸ்டாகிராம் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கான கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் பத்தி உங்களுக்கு தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.